சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு, இப்படிலாம் அவன் பண்ணியிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவன் தான் இந்த வீட்ல ரொம்ப படிச்சிருக்கான். அவன் தான் நெறைய பெரிய அளவுக்கு போயிடுவான்னு நான் நெனச்சு பார்த்தேன். ஆனா கடைசியில அவன் இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அவன செல்லம் குடுத்து கெடுத்ததே நீ மட்டும் தான். உன்னால தான் அவன் இந்த அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்குன்னு இருக்கிறதே இந்த வீடு மட்டும்தான். இந்த வீட்டை விட்டா நமக்கு எங்க போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு, நான் அப்பவே சொன்னேன்ப்பா, கையெழுத்து போடாதீங்க, வேணா இவனை நம்ம வீட்டை விட்டு கூட நம்ம துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன போக சொல்றது, நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன், எனக்கு சேர வேண்டிய சொத்தை மட்டும் எனக்கு திருப்பி கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. என்னடா மனோஜ், இந்த அம்மா விட்டுட்டு நீ எங்கடா போவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கும் இந்த வீடு தானே ரொம்ப பெருசா போயிடுச்சு, உங்களுக்கும் சொத்து தானே பெருசா போயிடுச்சு, ஏன் கஷ்டம் ஒன்றும் உங்களுக்கு பெருசா போகல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து விஜயாவை எதிர்த்து வந்து பேசிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காகத்தான் நான் அப்பவே சொன்னேன், எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் இவன் தான் உன்னை ராணி மாதிரி பார்த்தப்பான்னு சொல்லி இவனுக்கு மட்டும் செல்லம் கொடுத்ததில்ல, கடைசியில் பார்த்தியா இவனுடைய புத்தியை காமிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.